த்திற்கும் மிகுந்த மரியாதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்டார்கள். அவர்கள் கேட்ட செய்தி என்ன, கேள்வி என்ன, நபித்தோழர்கள் என்ன பதில் கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன, இந்த ஹதீஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் அழகான முறையிலே நமக்கு பாடம் நடத்தி காட்டுகிறது இந்த ஹதீஸ். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 2581வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்ததுரூன மல் முஃப்லிஸ், நபித்தோழர்களிடத்தில் கேட்டாங்க, முஃப்லிஸை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். முஃப்லிஸ் என்றால் திவாலாகி போனவன், ஓட்டாண்டியாகி போனவன். இதற்கு அரபியிலே முஃப்லிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த திவாலாகி போனவனை உங்களுக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வி. காலு, நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா, எங்களிடத்துல நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம், திவாலாகி போனவன் யார் என்றால் லா திர்ஹம் லஹு வலா மதா, யாரிடத்துல காசு இல்லையோ, யாரிடத்துல பொருள் இல்லையோ, இவர்கள்தான் திவாலாகி போனவர்கள் என்பதாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம் நபியே ரசூலே என்று சொன்னார்கள். ஃபகால, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவனல்ல, காசு இல்லாதவனும் பொருள் இல்லாதவனும் திவாலாகி போனவன் அல்ல, அவன் முஃப்லிஸ் அல்ல. உண்மையான முஃப்லிஸ் யார் தெரியுமா? இன்னல் முஃப்லிஸ, திவாலாகி போனவனாகிறவன், மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே, என்னுடைய சமுதாயத்திலே, மையத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவன் வருவான். எப்படி வருவான் தெரியுமா? பிஸ்ஸலாத்தின், அவனை போன்று தொழுதவன் யாருமே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட தொழுகையோடு வருவான். அவ்வளவு தொழுதிருப்பான், அவ்வளவு தொழுகைகளை கொண்டு வந்திருப்பான். வசியாமின், அதே போன்று நிறைய நோன்புகளை நோற்று அவ்வளவு நன்மைகளையும் அவன் கொண்டு வருவான். நோம்பினுடைய நன்மைகள், தொழுகையினுடைய நன்மைகள், வஸகாத்தின், ஜக்காத்துடைய நன்மைகள், தான தர்மத்தினுடைய நன்மைகள், இப்படியெல்லாம் நிறைய நன்மைகளோடு அல்லாஹ்விடத்திலே நாளை வருவான். வந்து நிற்கின்ற பொழுது வயதி கத் ஷதமஹாதா, அந்நேரத்திலே அவன் உலகத்திலே சில நபர்களை அவன் கடும் சொற்களாலும் சுடு சொற்களாலும் தடித்த வார்த்தைகளாலும் பேசியிருப்பான், கெட்ட வார்த்தைகளில் பேசியிருப்பான். அப்படிப்பட்ட பிரிவினர்கள், ஒரு சில நபர்கள் அந்த நபரை நோக்கி வருவார்கள், யா அல்லாஹ், உலகத்திலே என்னை இவன் கடுமையாக பேசியிருக்கின்றான், கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கின்றான் என்று ஒரு பிரிவு வருவார்கள். அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அடுத்த இன்னொரு பிரிவு வருவார்கள், வகதஃபஹாதா, யா அல்லாஹ், இவன் யார் தெரியுமா? உலகத்தில் நான் செய்யாத தப்பை சொல்லி என் மீது அவதூறு சொன்னவன், யா அல்லாஹ், அப்படின்ட்டு ஒரு பிரிவு வருவாங்க. ஒரு பிரிவு திட்டியதாக வரக்கூடிய பிரிவு, ஏசியதாக வரக்கூடிய பிரிவு. இரண்டாவது பிரிவு அவதூறு சொல்லப்பட்டு அந்த அவதூறுக்கான நீதியை பெறுவதற்காக வேண்டி வந்த இன்னொரு பிரிவு. இந்த ரெண்டு பேரும் நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது வாக்கல மால ஹாதா, இன்னொரு பிரிவு வருவார்கள், யா அல்லாஹ், என்னுடைய செல்வத்தை அபகரித்து இவன் சாப்பிட்டவன், யா அல்லாஹ் என்பதாக மூன்றாவது பிரிவு வருவார்கள். என்னுடைய செல்வத்தை அபகரித்து சாப்பிட்டவன், அவங்க எத்தியமாக இருக்கலாம், விதவையாக இருக்கலாம், சகோதர சகோதரியாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பழகியவர்கள் பழகாதவர்கள் யாராக இருக்கலாம், இப்படி ஒரு பிரிவு வருவார்கள். அதற்கு பிறகு இந்த மூவரும் நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது வசஃபக தமஹாதா, உலகத்திலே யா அல்லாஹ் என்னை அதிகமாக அடித்து என் உடம்பிலிருந்து இரத்தத்தை ஓட்டியவன் இவன் என்பதாக ஒரு பிரிவு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி ஒரு நபருடைய லிஸ்ட்ல அல்லாஹ் நம்மளை சேர்க்காம இருக்கணும். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நாலாவது பிரிவு இரத்தத்தை ஓட்டியதாக புகார் சொல்லப்பட்டு வருவார்கள். அடுத்ததாக இந்த 4 பிரிவு நின்றுட்டு இருக்கும் பொழுது வரபஹாதா, மேலும் ஒரு பிரிவு வருவார்கள், யா அல்லாஹ், எங்களை இவன் அடித்து கொண்டே இருப்பான்,
ரத்தத்தை ஓட்டுறது இல்லை, சும்மா அடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு அடிக்கிறது. இந்த லிஸ்ட்டுக்குள்ள இந்த கணவன் மனைவி நிறைய பேர் உள்ளே வந்துடுவாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கும். அதே போல் கொடூரமான பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிப்பது, சகோதரனை அடிப்பது, அல்லது ரவுடிகள் தாதாக்கள் இவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவதாக ஹதீஸினுடைய அறிஞர்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார்கள். இப்படி 4 பிரிவுகள் வந்ததற்கு பிறகு இவர் நினச்சிட்டு இருப்பார், நம்மள்ட்ட நிறைய தொழுகை இருக்குது, ஜக்காத் இருக்குது, நோன்பு இருக்குது, ஹஜ் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கோம், நம்மளுடைய கேள்வி லேசாயிரும், அல்லாஹ் பட்டுன்னு முடிச்சுட்டு நம்மளை அனுப்பிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அப்பொழுது தீர்ப்பு சொல்லுவான், ஃபயோத்தா ஹாதா மின் ஹசனாத்திஹி. சரிப்பா, நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, திட்டினவங்க, அடித்தவங்க, அவதூறு சொன்னவங்க, பொருளை சாப்பிட்டவங்க, இரத்தத்தை ஓட்டினவங்க எல்லாமே வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் இவருடைய நன்மையிலிருந்து நான் எடுத்து வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லுவான்ல. எல்லா நன்மைகளையும் எடுத்து அந்த எல்லா பிரிவுகளுக்கும் பங்கிட்டு எல்லாம் கொடுத்துருவான். இவர் கொண்டு வந்த எல்லா தொழுகை, கொண்டு வந்த நோன்பு, கொண்டு வந்த ஜக்காத்து, கொண்டு வந்த தான தர்மம், எல்லா நன்மைகளையும் வலிச்சு எடுத்து எல்லாத்துக்கும் எல்லாம் பகிர்ந்தடிச்சு கொடுத்துருவான். சரியா? கொடுத்ததற்கு பிறகு மேலும் நன்மை தேவைப்படக்கூடிய அந்த பிரிவில் சில பேர் இருப்பாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது, கடன் கொடுத்து முடிச்சாச்சு, ஒன்றும் கடன் கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறது? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபைன் ஃபனீத ஹஸனாத்துஹு கபுல சுப்ஹானல்லாஹ் அன் யுஹ்ஸா மின் மாலிஹி உஹித மின் கதாயாகும். எல்லாத்தையும் கொடுத்ததற்கு பிறகு நன்மை இல்லாமல் ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வந்தவர்களுடைய தீமைகளை எல்லாம் எடுத்து இவன் தலையிலே அல்லாஹ் வைப்பான். அது முடிஞ்சா இப்போ இவங்களுக்கு நன்மை கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இவங்க என்ன பாவம் செஞ்சுருக்காங்க, அந்த பாவத்தை எல்லாம் எடுத்து இவன் தலையில் தூக்கி அல்லாஹ் என்ன செய்வான், வச்சிருவான். வச்ச பின்னாடி கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், சும்ம துரிஹ ஃபின்னார், இவனை தூக்கிட்டு போய் அந்த நரகத்தில் தூக்கி வீசுங்கன்னு அல்லாஹ் சொல்லி முடிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸு மிகப்பெரிய எச்சரிக்கையை தரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து நிறைய செய்திகள் நமக்கு பாடங்கள் படிப்பினைகளாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக என்ன அப்படின்னா, பொதுவாகவே நாம் நினைத்து கொண்டோம் பணங்காசு இல்லாதவர்கள் தான் ஒன்றும் இல்லாதவர்கள், ஓட்டாண்டிகள், திவாலாகி போனவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதல்ல, பணங்காசு இல்லாதவர்கள் உண்மையிலேயே அவர்கள் ஓட்டாண்டிகள் அல்ல, முஃப்லிஸ் அல்ல. காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பாரங்கள் அதிகமாகும் பொழுது அந்த அளவுக்கு கேள்விகளும் அதிகமாகும். அல்லாட்ட பாரங்கள் எல்லாம் நமக்கு அதிகமாக கொடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு கேள்வி கொடுப்போம். நம்ம குழந்தைகிட்ட 100 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய்க்கு பொரியலில் வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம். நம்ம குழந்தை போய் கடையில் போய் 10 ரூபாய்க்கு பொரியலில் வாங்கிட்டு வரும் பொழுது நம்ம 100 ரூபாய்க்கு கணக்கு கேட்போமா, 1000 ரூபாய்க்கு கணக்கு கேட்போமா? 100 ரூபாய்க்கு தான் கேட்போம். 90 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்போம். அதே குழந்தைகிட்ட 500 ரூபாயை கையில் கொடுத்து 10 ரூபாய்க்கு பொரியலில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு தான் கணக்கு கேட்போம். அது மாதிரின்னு உலகத்தில் அல்லாஹ் யாருக்கெல்லாம் அதிகமாக செல்வங்களையும் பொருள்களையும் அல்லாஹ் கொடுக்குறானோ அந்த அளவிற்கு கேள்வி கணக்கும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த ஹதீஸ்லேருந்து முதல் தகவலாக நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, உண்மையான திவாலாகி போனவன் யார் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கணம் கொடுக்கின்றார்கள். யாருடைய நல் அமல்களை பிடுங்கி எடுக்கப்படுகிறதோ அவன்தான் உண்மையான முஃப்லிஸ், உண்மையான திவாலாகி போனவன் என்பதாக சொல்கிறாங்க. காசு பணத்தை எடுக்கிறவன் திவாலாகி போனவன் அல்ல என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது. மூணாவது விஷயம், இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அல்லாஹ் இதையெல்லாம் உலகத்தில் ஹராமாக்கினானோ தடுத்தானோ அதை விட்டும் தவிர்த்து நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது கொடுக்கல் வாங்கலோ அல்லது அவரை திட்டுவது, ஏசுவது, அடிப்பது, அதாவது இபாதத்து மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும், நீதமாக இருக்க வேண்டும். இதில் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் இங்கே விட்டுருவான், அங்கே பிடிச்சிருவான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்ததாக, ஐந்தாவதாக, கடைசியாக ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் எவ்வளவுதான் அநீதி உலகத்திலே மனிதர்களுக்கு செய்திருந்தாலும் சரி, அநீதி மனிதர்களுக்கு செய்திருந்தாலும் சரி,
அவர்களுடைய பலகீனத்தின் காரணமாக அவங்க எதிர்ப்பை தெரிவிக்க முடியாமல் பேசாமல் இருந்துட்டாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பலகீனமானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இழந்தவர்கள் யாரும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இதற்குண்டான பிரதிபலிப்பை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஆக இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட முஃப்லிஸை விட்டும் அல்லாஹ் விடத்தை நம்ம பாதுகாப்பு தேடணும். இந்த லிஸ்ட்டில் அல்லாஹ் நம்மளை சேர்த்துடவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு சேர்த்துடக்கூடாது. நஅூது பில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு கைசேதமாக ஆகிவிடும். கடைசி தகவல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் நிறைய நன்மை வச்சுருக்கேன், நிறையா நன்மை சேகரித்து வச்சுருக்கேன், எனக்கு இது போதும், இதை வச்சு நான் சொர்க்கத்தை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய பேர் தொழுதா மட்டும் போதும், அமல் செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சில வெரிஃபிகேஷன் இருக்குது. அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறணும், அந்த அமலை நீ உட தூய்மையோடு செய்யணும், அந்த அமலுக்குள்ள தக்குவா என்ற இறையச்சம் இருக்கணும், அந்த அமலை செய்ததற்கு பிறகு பிற நபர்களுக்கு அநீதி இழைத்திருக்க கூடாது. அப்படி அநீதி இழைக்காமல் இருந்ததற்கு பிறகும் அல்லாஹுவுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது என்னுடைய அமலால் நான் சொர்க்கத்திற்கு போக மாட்டேன், உன்னுடைய ரிலா என்று சொல்லக்கூடிய பொருத்தத்தினால் தான் நான் சொர்க்கத்திற்கு போவேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தான் அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பான் என்ற கடைசி தகவலை இந்த ஹதீஸின் மூலியமாக நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த துர்க்குணங்களை விட்டும் தவிர்ந்து வாழும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும்